ஹாய் மை ஃபேமிலி, இன்றைக்கி சூப்பரான அவல் பாயசம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாதாம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் 1 கப்பு அவலை போட்டு அதையும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். 1 கப்பு அவலுக்கு 4 டம்ளர் பால் ஊற்றி கொஞ்சம் தண்ணி விட்டு பாலை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதித்த பால் கூட நம்ம வறுத்து வச்ச அவலை போட்டு நல்லா கலரி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டால் போதும். அவல் சூப்பராக வெந்துடும். இனிப்புக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை வேணான்னா நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கண்டன்ஸ் மில்க் போட்டிருக்கேன். இவ்வளோ தான். நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு எடுத்தால் போதும். சூப்பரான அவல் பாயசம் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவல் பாயாசம் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த போல் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே.